எனக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது. இல்லை எனக்கு தெரியல நான் கேட்குறது கரெக்டாக இல்லையான்னு. அந்த நியூஸ் டுடே தமிழ் சேனலில் அந்த ஆங்கர் ஒரு கேள்வி கேட்டார். செருப்பு தூக்கி போட்டாங்களே மேடம், அது கரெக்டா? இல்லைங்க, செருப்பை ஏன் தூக்கி போட்டாங்கன்னா அவரோட கவனத்தை திசை திருப்ப. அப்படின்னா எவ்வளோ மக்கள் இப்போது அவங்களுக்கு நிறைய நீட்ஸ் இருக்குது, எதுவுமே சந்திக்கப்படவில்லை, அவங்களுக்கு நிறைய குறைகள் இருக்குது. அரசாங்கம் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை இது வரைக்கும். ஸோ சில மினிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இருக்கும் போதோ இல்லை ரோட் ஷோ பண்ணும் போதோ அவங்கக்கிட்ட எங்களால் டைரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க. எங்களால் அவங்கள போய் பார்க்கவும் முடியாது. எனக்கு காரம் இல்லை, அவங்க நடந்து வரும்போது எங்களை விட மாட்டீங்க. அப்போது அவங்களோட கவனத்தை எங்கள் பக்கம் திருப்புறதுக்கு நாங்கள் செருப்பையும் கல்லையும் தூக்கி போட்டால் ஓகேவா? நான் சொல்லலை, இவங்க தான் சொல்கிறாங்க. திரும்பியும் சொல்கிறேன், இது சொன்னது இந்த மேடம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உண்மை கண்டறியும் குழு அப்படின்றவங்க 14 டேஸ்க்கு முன்னாடி 2 வீக்ஸ் முன்னாடியே தான் அது சொன்னாங்க. செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நக்கீரன் பத்திரிக்கையாளர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாங்கன்னா அவங்க கவனத்தை எங்கள் பக்கம் திருப்பி எங்களோட குறைகளை அவங்க கேட்க வைக்கிறதுக்கு நாங்கள் அவங்க மேலே செருப்போ கல்லையோ அடித்தா எங்களெல்லாம் ஜெயிலில் பிடிச்சி போடுவீங்களா? ஆனால் இது வரைக்கும் இவ்வளோ கரிஷ்மேட்டிக் லீடர், அவர்கிட்ட பையனோட மூஞ்சை பிடிச்சி போட்டாங்க, இவன் தான் சொன்னாங்க. ஆனால் அவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்களா? எனக்கு தெரியல. இந்த உண்மை கண்டறியும் குழு இப்போ போய் என்னத்தை கழிச்சு விட்டு வந்தாங்கன்னு தெரியல. 2 வீக்ஸ் முன்னாடி போனவங்க நான் சொன்னல, பேப்பர் எரிஞ்சிருந்தது, பென்ட்ரைவ் எரிஞ்சிருந்தது. இந்த உண்மை கண்டறியும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு, அது வர வரைக்கும் பார்க்கலாம். பட் நான் கேட்ட கேள்வி கரெக்டாக தப்பான்னு சொல்லுங்கள். அது தப்புன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். நான்